அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து உடல் சூடு. அதை மட்டும் தவிர்த்துட்டாலே போதும், உடம்பு ரீதியான எல்லா பிரச்சனையும் தவிர்த்திடலாம். அது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, மொத்த பிரச்சனையும் தவிர்த்திடலாம். அது எப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். உடல் சூடு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மொத்த பெர்ஃபார்மன்ஸையும் குறைச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஒன்று இருக்கும், அது கூலண்ட் ஆயில்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறது தான். எப்போ வந்து அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் குறையுதோ அப்போ வந்து இன்ஜின் சூடு வரும். அந்த உள்ள கேஜி காமிச்சிருக்கும் பார்த்தீங்களா, டெம்பரேச்சர் வந்து கேஜி ஒன்று இருக்கும். அது கூடிடுச்சுன்னா வந்து உடனே போய் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்கிறதுக்கான அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீட் ஆயிடுச்சுன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லா டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிரும். அது ஸ்பீடாக இருக்கட்டும், பிக்கப் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் குறைஞ்சிரும். ஸோ அப்போ மனிதனுக்கும் அதுதான், இந்த உடம்பு சூடு ஆயிடுச்சுன்னா முதல்ல வந்து நடக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வயோதிகம் தொத்திக்கும். அப்புறம் எல்லா நோயிலும் பல்கி பெருகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நோய் எதிர்ப்பு சுத்தமாக எல்லாம் போயிடும். ஒவ்வொரு ஹார்மோனும் அப்படியே தொஞ்சு போயிடும். ஸோ அப்போ இதெல்லாம் போச்சுன்னா தாம்பத்தியம் சொல்லவே வேண்டாம். அது ஆணுக்கு ஹீட் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கப்படும். பெண்ணுக்கு வந்து வெள்ளைப்படுறதுலேருந்து குழந்தை தங்காமல் இருக்கிறது வரைக்கும் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ ஹீட்டுன்றது வந்து நிச்சயமாக தவிர்க்கப்பட ஒன்று. நாங்கள் சித்த மருத்துவத்தை சொல்லக்கூடிய ஹீட்டு வந்து வேறு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடம்போட ஹீட் இல்லையா, நார்மல் டெம்பரேச்சர், அந்த ஹீட்டை சொல்லலை. அதுக்கு மேலே இருக்கிற எக்ஸசிவ் ஹீட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 3 விதமாக படிக்கலாம். உண்ற உணவு, அதுலேருந்து வரக்கூடிய ஹீட்டை தவிர்க்க, உணவுலேயே ஹீட்டை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி, அப்புறம் சூழலில் வச்சு தவிர்க்கக்கூடிய வழி என்ன, அப்புறம் மனதை வச்சு மனதின் மூலமாக வரக்கூடிய ஹீட்டை தவிர்க்கிறது என்ன அப்படின்றதான் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். உணவில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து வறுத்ததாக இருக்குதோ, பொரிச்சதாக இருக்குதோ, அதாவது ஈரத்தன்மையை இழந்து இருக்குதோ, அல்லது ஸ்பைஸியாக இருக்குதோ, காரமாக இருக்குதோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீட்டை உண்டாக்கக்கூடியது. அப்படி நேர் ஆப்போசிட்டு ஆவியில் வெந்ததோ, தண்ணியில் வெந்ததோ, இதெல்லாம் ஹீட்டை குறைக்கும். பச்சையாகவே சாப்பிட்றது, பழங்கள், பச்சை காய்கறிகள், இதெல்லாம் இன்னும் நல்லாவே ஹீட்டை குறைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா மனது ரீதியான அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் தேவையில்லாமல் யோசிக்கிறோமோ அப்போ ஹீட் ஆகும். இங்கே பாருங்க, இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருங்க வெறுங்காலில் செப்பல் போடாமல், தலையில் வந்து கேப் போடாமல், கொடை பிடிக்காமல் மொட்டை வெயிலில் ஒருத்தர் நடந்து போகிறான். அப்போ கூட ஆகாத ஹீட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எதையோ ஒன்று கண்டதை யோசிச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கலேன், அவனுக்கு ஆகிற ஹீட்டு இதை விட அதிகமானது. ஸோ அப்போது கண்டதை யோசிக்காத மனது இருக்கு இல்லையா, அது ஹீட்டை ஜென்ரேட் பண்ணாது. அப்போது அந்த மனதை சாந்தப்படுத்துறது இங்கே அவசியமானது. அதாவது தேவையில்லாததை யோசிக்கிறது, அதாவது அதுக்கு சிந்தனையே இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா, கண்டதை யோசிக்கிறது இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஸ்க்ரீன் டைம், கண்டதை அப்படியே ஷார்ட்ஸாக பார்த்துட்டு இருக்கிறது, எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை உண்டாக்கக்கூடியது. இதை நம்ம இதிலே பார்த்தோம்னா, நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் தான் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதா வந்து இருக்குது. அது எங்களுக்கு உண்மையிலேயே வந்து சந்தோஷமான விஷயம்னா கூட, அது உங்கள் உடம்பு தானே கெடுக்கும். இப்போ எங்களுக்கு நல்லதுன்னா கூட அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதே வீடியோவை காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு, நைட்டு பார்க்குறது போல் எந்திரிச்சிட்டு சும்மா உட்கார நேரத்தில் வந்து பார்க்கலாம். நைட்டு பார்க்குறதுக்கும் காலையில் அதிகாலையில் பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அது ஹீட் ஆகாது, இது ஹீட்டை உண்டாக்கும். அதனால் அப்படி கூட மாற்றிக்கலாமே. அப்புறம் வாழ்வியல் நடைமுறையில் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாத் எடுத்துக்கிறது. ஆயில் பாத் எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இது அதிகாலத்துலேருந்து வாரம் 2 முறை ஆயில் பாத் எடுத்துக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஏதோ ஒரு நல்லெண்ணெய், நமக்கு தெரிஞ்ச எண்ணெயில் ஆயில் பாத் எடுத்துக்கிறது மூலமாக பண்ணிக்கலாம். நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு காலை எந்திரிக்கிறது, 2மே முக்கியம். இதன் மூலமாலாம் வந்து ஹீட்டை குறைச்சிக்கலாம். இப்படி சிம்பிளாக பார்த்துக்கலாம். மருந்துன்னு பார்த்தோம்னாக்கா வெண்பூசணி சேர்ந்த மருந்துகள், வெண்பூசணி லேகியம், வெண்பூசணி நெய், குங்குலியம் சார்ந்த மருந்துகள், குங்குலிய பஷ்பம், நெல்லிக்காய் லேகியம், சந்தனாதி தைலம், சந்தனாதி சூரணம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹீட்டை குறைக்கக்கூடிய காமனான மருந்துகள். ஸோ ஹீட்டை குறைக்கிறதுக்கான வழி நிறைய பேர் கேட்டிருந்தனால இதை பகிர்றேன். இதன் மூலமாக ஹீட்டை குறைச்சி நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களும் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.